நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய ஆடியோ வரிசையா லீக் ஆகிட்டு இருக்குது. அந்த வரிசையில இன்னொரு ஆடியோ லீக் ஆயிருக்குது. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள், உங்களுக்கு வந்து தில் இருந்தா, தைரியம் இருந்தா, இந்த ஆடியோவை, ஏன் ஆடியோ இல்லப்பா, உங்க அண்ணன் அருமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசிய ஆடியோவை குடும்பத்தோட உட்காந்து நீங்க கேட்டுருங்க. கேட்டுட்டு உங்க வீட்டுல உங்க அம்மாவோ, உங்க சகோதரியோ, அக்காவோ, தங்கையோ, அல்லது உங்களுடைய மனைவியோ, குழந்தைகளோ, பெண் குழந்தைகளோ இருந்தால் இந்த ஆடியோ குடும்பத்தோட உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேளுங்க, சீமான ஆதரிக்கலாமா, நாம் தமிழர் ஆதரிக்கலாமா, ஓட்டு போடலாமா நாம் தமிழருக்கு நீங்க கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாருங்க. ஏன்னா அவ்வளவு கெட்ட 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 வார்த்தையில திட்டிருக்காரு. யார சார் திட்டிருக்காரு? திமுகவையா, பாஜகவையா? அப்புறம் யார திட்டிருக்காரு? ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ தே து கு சு பூன்னு எல்லா கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தி திட்டிருக்காரு. நிக்கமர சீமான் யார் அப்படி திட்டுறாருன்னா, சொந்த கட்சி தம்பிகளை திட்டுகிறார். எந்த சொந்த கட்சி தம்பிகளை? சோரொட்டி ஒட்டுவதற்கும் திரள் நிதி திரட்டி சீமானவர்கள் ஒரு வளமான வாழ்வு வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சொந்த கட்சி தம்பிகளை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. அந்த ஆடியோக்கள் லீக் ஆயிருக்குது. அதைத்தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு, இது வந்து கட்சிக்கார நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாரோ ஒரு தொண்டர், அவரை யாரோ அடிச்சு விட்டாங்க. சரியா? அவர் வந்து என்னை அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு சமூக வலைதளங்கள்ல. இதுதான் பிரச்சனை. என்ன தப்பு இதுல? அவரை யாரோ அடிச்சிருக்காங்கன்னா, எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாரோ ஒருத்தன் அடிச்சிருக்கான்னு வைங்க, அவர் என்னை அடிச்சு விட்டாங்க உறவுகளே அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு சீமான் என்ன பேசுகிறார் அப்படிங்கறத இப்ப நீங்க கேட்க போறீங்க. ஓகே, கேளுங்க. முதல்ல அண்ணன் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதுதான் நான் இருக்கேன். நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ போட்டு நடிச்சிட்டான்னு ஊடகம் கூட பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கே தான் பண்ணுவான். பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படி அனுப்பி ரட்சாலம் இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு. அதுக்குள்ள செருப்பு கட்டி அடிச்சு வச்சுடுவேன் அவனை. நோட் திஸ் பாயிண்ட். ரெண்டு பிரச்சனை. யாரோ ஒரு கட்சிக்காரனை யாரோ பிடிச்சி அடிச்சிருக்கா, என்னை இப்படி அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி அந்த கட்சி தொண்டர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சமூக வலைதளங்களில் வீடியோ போட்டிருக்காரு. இப்ப உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வெண்ணெய்கள், நோட்டீஸ் பாயிண்ட், அதான் அந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வெண்ணெய்கள் யாருன்னு உங்களுக்கு புரியுதா? ஆமா, புலம்பெயர் தமிழர்கள், பெரும்பாலும் ஈழத்தமிழர்கள். அந்த ஈழத்தமிழர்கள் தான் இவருக்கு என்ன செய்யறாங்க, தங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக மாற்றி உழைத்து அவர்கள் ஈட்டக்கூடிய பணத்தினுடைய பெரும் பகுதியை மேதகு பெற்று தராத தனி ஈழத்தை சீமான் பெற்று தந்து விடுவார் என்று நம்பி ஏமாந்து அவருக்கு குவித்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்களா, அவங்களத்தான் என்ன சொல்றாரு, வெண்ணெய், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வெண்ணெய்கள். ஆமா, போன் பண்ணி இதை நீங்க கண்டிக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. அந்த கெட்ட வார்த்தையை நம்ம பேச முடியாது, அதுக்கு பீப் சவுண்டும் போட்டிருப்பாரு நம்ம எடிட்டர், பார்த்திருப்பீங்க. ரைட், இந்த ஆடியோ ஃபுல்லாவே பீப் சவுண்டு தான். ரைட்டா? இனியாவது இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வெண்ணெய்கள் திருந்தணும். நான் சொல்லல வெண்ணெய்னு, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வெண்ணெய்னு யார் சொல்றா? சீமான் சொல்றாரு. சரியா? இந்த வெண்ணெய்கள் திருந்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அடுத்தது இன்னும் ஆடியோ இருக்குது, இது இல்லாம இன்னொரு ஆடியோ இருக்கு, 2 ஆடியோ இருக்குது. நீங்க எல்லாத்தையும் கேளுங்க. சரியா? இது அடுத்தது கேளுங்க. என்ன பழக்கம்னு சொல்லு. எடுத்தோன்னே அவர் இதுலதான் பேசுவார். அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார். அடிச்சுட்டாங்கன்னா அண்ணன் சொல்லு, அது சட்டப்படி என்ன பண்ணணும். அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், சீமான் அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும். இப்ப நம்ம போராடலைன்னா அது அவரு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இதை நீ யாரு தேடியாப்புல நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க? நீ யாரு? உடனே அடிச்சுட்டான்னு கட்சிக்காரன் சொல்லு, இல்ல எனக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன். உலகம் முறை எடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது. பூராமே தான் இப்ப பார்க்கும் போதெல்லாம் வெறி வருது. நானே பார்த்தேன்னு வச்சுக்க, இதை விட 4 மடங்கு அடிச்சு போடுறான் அப்படின்னு. இதுல ஒரு பல லட்சத்தை வசூல் போடுறது. 2 பாயிண்ட். இப்ப அடி வாங்கினவன் அண்ணே அடிச்சு விட்டான்னு சொல்றாரு.
இவர் என்ன சொல்றாரு, நானே அவனை செருப்ப கழட்டி அடிப்பேன். எதுக்குடா வீடியோ போட்ட அப்படின்னா, இல்ல அதுலதான் மேட்ரு இருக்கு, நீங்க இன்னொரு வாட்டி அதை மட்டும் கேளுங்க, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் ரிவைண்ட் பண்ணி போடுறேன். ஏன் இவ்வளவு கோபம் சீமானுக்கு அடி வாங்கிய தம்பியின் மீதுங்கிறத இன்னொரு வாட்டி கேளுங்க. இல்ல எனக்கு சொல்லு, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன். உலகம் பூரா எடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான். இப்ப பார்க்கும் போதெல்லாம் வெறி வருது. நானே பார்த்தேன்னு வச்சுக்க, இதை விட 4 மடங்கு அடிச்சு கொண்டு போடுறேன் அப்படின்னு. இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுறேன். இதுல பல லட்சத்தை வசூல போடுறது. இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சண்டையே என்னன்னா, இப்ப அடிச்சு விட்டாங்க ஒரு தொண்டரை, கட்சி தொண்டரை, சரியா, கட்சி உறவை, கட்சி தம்பிய. இப்ப அவர் வந்து அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறாரு, சரியா. இத வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த வெண்ணைகள், சரியா, இவருக்கு போன் பண்ணி, அண்ணே அடிச்சு விட்டாங்கண்ணே, நீங்க இதை பத்தி போராட்டம் நடத்துங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எனக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியா நீ அப்படின்னு கேட்கிறார். புரியுதா? சீமான் வந்து எதை மட்டும் தான் கேட்பான்னு கேட்டீங்கன்னா, அவர் குடும்ப விவகாரத்தில் கட்சி தொண்டர்கள் சொல்ற ஐடியாஸ் எல்லாம் கேட்பாரு. அவர் தான் சொன்னார், அவர் குழந்தைக்கு தடுப்பூசி போடுறத பத்தி ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, நீங்க தடுப்பூசிக்கு எதிரானவர் ஆயிற்று, உங்கள் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறீர்களா? ஆம், நான் முதல்ல வந்து எதிராத்தான் இருந்தேன், ஆனால் மருத்துவருடைய அட்வைஸை கேட்டேன், நான் போட்டேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. என் தம்பிங்க சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு. எதுல? குடும்ப விவகாரத்துல தலையிடாதீங்கன்னு தம்பிகள் சொல்லிட்டாங்க, அதை கேட்கிறாரு. கட்சி விவகாரத்துல தலையிடுங்கன்னு சொல்றாங்க கொஞ்சம் பேரு, அவனை வெண்ணைன்னு திட்டுறாரு. ஏன் திட்டுறாருன்னா, இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வெண்ணைகள், நான் சொல்லல, அவர் சொல்ற வார்த்தை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வெண்ணைகள் என்று சீமான் குறிப்பிடக்கூடிய நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் இந்த அடி வாங்கினவருக்கும் சில லட்சங்களை அனுப்பியிருக்காங்க. இப்ப அதான் பிரச்சனை. இப்ப சீமானுடைய கோபத்துக்கு காரணம் புரியுதா? ஏண்டா தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றியா, நீ தனி கடை போடுறியா, அடி வாங்கி சிம்பத்தி கிரியேட் பண்றியா, நானே செருப்பு கழட்டி அடிப்பேன், நான் வர்றத மொத்தமா இங்க கொடுக்குற வழியை பாப்பியா, நீ தனி கடை போட்டு பிரிப்பியாங்கிற கோபத்துல சீமான் என்ன செய்யறாரு, கெட்ட கட்ட வார்த்தையில திட்டுறாரு. ஆடியோ முடியல, இன்னும் இருக்கு, கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்கு, கேளுங்க. இந்த மாதிரி அணுகுமுறையை எப்படி எடுத்துக்கிறது? இதேதான் ஜெயிச்சிடணும். நம்மகிட்ட கேட்கறதே இல்லை, அவரா போட்டு இவட வசூலாச்சு, இவரை வந்துச்சு, இவட போச்சு, எவனோ ஒருத்த கணக்கு போட்டுருக்காங்க. எனக்கு அதாவது கட்சினா கட்சி தானே பேசணும். நீ எதுக்கு இந்த இதை வந்து யாருக்கு போடுற, இந்த வீடியோவை யாருக்கு போடுற? நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு, அவரோட பேசணும், அந்த தேவையா பேசணும், என்கிட்ட பேசலாம், நான் ஏன் அவன்கிட்ட பேசணும்? சொல்லு. கட்சினா கட்சியில நல்லதை கெட்டதை பொறுப்பா இருக்குது, நானா இல்லை நீங்களா? அப்ப நான் தானே, நீ என்கிட்ட தானே சொல்லணும். நீ பணம் கேட்டு மிரட்டுறாங்க, அவன் சொல்றான், உங்களால கேட்கறாங்க, நீ தாய்மாரான நீர் மேலே எப்படி? நான் எதுக்கு அந்த டேஷ் பையன்ட்ட பேசணும்? கெட்ட வார்த்தை நான் பயன்படுத்துறது இல்லை. நான் எதுக்கு அந்த டேஷ் பையன்ட்ட பேசணும்? அவன் தானே என்கிட்ட பேசணும். அந்த டேஷ் பையன் யாருன்னு தெரியுதா? கட்சி தம்பி தான். கட்சி. இப்போ நான் என்ன கேட்கிறேன், உள்ளபடியே சொல்றேன், விரக்தியில சொல்றேன், நண்பர்களை தப்பா எடுத்துக்காங்க. ஏண்டா உங்க அம்மாவை பார்த்து ஒருத்தர் வந்து பேசி விபச்சாரின்னு சொல்லி திட்டுறாரு, உங்களுக்கு கோபம் வருதா வரலையா? ஏன்டா நீ கோவப்பட மாட்டேங்கிற? உன் தாய் என் தாயை போல, உங்க அம்மா எங்க அம்மா மாதிரிடா, இப்படி திட்டுறாரே ஒருத்தர்னு எனக்கு கோபம் வருது. இப்ப கீழே வந்து என்ன திட்டுவான் 10 பேரு. எது? அவங்க அம்மாவை சீமான் கெட்ட வார்த்தையில திட்டினாரு, ஏன் திட்டுறீங்கன்னு நான் கண்டிக்கிறேன், கண்டிக்கிற என்ன வந்து திட்டுவான் இப்ப 10 பேரு. நடக்கும் பாருங்க. ஆய் டேய் அவனு, டேய் உங்க அம்மாவை திட்டிருக்காரா, நியாயமா உனக்கு கோவம் வரணும். இது என்ன லாஜிக்கு? புரியல. இது எல்லாமே அபியூசிவ் லாங்குவேஜ். அதுல இன்னொன்னு சொல்லுவாரு, நீங்க கவனிங்க, அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், நீங்க லேசா கேளுங்க. அதுல ஒரு செய்தி இருக்கு. கட்சினா கட்சியில நல்லதை கெட்டதை பொறுப்பா இருக்குது, நானா இல்லை நீங்களா? அப்ப நான் தானே, நீ என்கிட்ட தானே சொல்லணும். நீ பணம் கேட்டு மிரட்டுறாங்க, அவன் சொல்றான், உங்களால கேட்கறாங்க, நீ தாய்மாரான நீர் மேலே நீ பணம் கேட்டு மிரட்டுறேன்னு அவன் சொல்றான். அகைன் பஞ்சாயத்து எங்க வந்து நிக்குது? பணத்தில் வந்து நிற்கிறது. பணம் கேட்டு யாரையோ மிரட்டியிருக்கா. யாரு? நாம் தமிழர் தம்பி யாரையோ பணம் கேட்டு மிரட்டியிருக்காரு. நீ பணம் கேட்டு மிரட்டுறேன்னு அவன் என்கிட்ட வந்து சொல்றான். அவட்ட போய் சொல்லியிருக்காங்க, யார்ட்ட? சீமான்ட்ட. நீ தாய் மேல ஆன நீர் மேல ஆன அப்படின்னு சொல்ற.
எது ஒருத்தன் நான் அப்படிலாம் பண்ணானே தலைமை கூட்டு கேக்குது, டேய் நீ பணம் கேட்டு மிரட்டினியா? அப்ப இந்த தம்பி சொல்லியிருக்கான், என்னது அம்மா சத்தியமா நான் அப்படிலாம் கேட்கலன்னா என் தாய் மீது ஆணைன்னு எவனோ சத்தியம் பண்ணியிருக்கான். இவர் அதை கிண்டல் அடிக்கிறார், தாய் மேலான நீர் மேலான. டே அகைன் உங்க அம்மாவை கிண்டல் பண்றாரு. சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா? எவனுக்கும் வராது. திருப்பியும் சொல்றேன், நம்மள தட்டுவான். ஏய் அதை பத்தியா இது என்னத்த சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்டு வாங்கி அம்மாவை திட்டின பிறகும் நாம் தமிழர் அப்படின்னு நின்னீங்கன்னா இது இது யாருக்கு உங்களுக்கு நினைத்து இறக்கப்படுவதா கோபப்படுவதான்னு தெரியல. அடுத்தது கேளுங்க. அடுத்தது பிரச்சனை என்னன்னா, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யாரும் கொடுக்காதீங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு தம்பி அப்படி திட்டினார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி என்ன பண்ணாப்புல, அண்ணா எங்க தொகுதியில இவங்களை வேட்பாளரா நிறுத்தாதீங்க, இவங்க யாருன்னே தெரியல, இவங்களுக்கு பதில் இவங்களை நிறுத்துங்கன்னு ஒரு தம்பி சொல்றாப்ல. டேய் இதே மாதிரிதான் கெட்ட வார்த்தை, டேய் அவனே இவனே கெட்ட வார்த்தையில திட்டிட்டு, நான் சொல்றதை கேட்டு வேலை செய்யறதா இருந்தா செய், இல்லைன்னா போ. அண்ணே அப்ப நான் கடைசி வரைக்கும் சூரட்டியை தான் ஒட்டணுமாண்ணே? ஒட்டாதடா போடா அப்படிங்கிறாரு. இவர் கட்சி நடத்துறாரா கம்பெனி நடத்துறாரான்னு எனக்கு தெரியல இல்லையா. கம்பெனியே நடத்தினா கூட அது தொழிலாளிக்கு என்ன இருக்கு, கேட்பதற்கு உரிமை இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்க கட்சி தொண்டர்களை நீங்க கண்டிக்கலாம், தப்பு இல்லை. உங்க கட்சி தொண்டர்களை நீங்க கண்டிங்க, கோவப்படுங்க. இவ்வளவு அபியூசிவ் லாங்குவேஜ், இவ்வளவு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் பேசுவீர்கள் என்று சொன்னால் உள்ளீடாக என்னவா இருக்கிறீங்க? கேட்டா நான் காட்டான், ராமநாதபுரத்து காட்டான், எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல தான் வந்திருக்காங்க சார். நீங்க ராமநாதபுரத்துல இருந்து வந்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து வந்தேன், நான் திருநெல்வேலி காட்டான்னு சொல்லிட்டு யூடியூப்ல கெட்ட கெட்ட வார்த்தையில பேச முடியுமா? இல்லையா? இன்னி வரைக்கும் நான் என்ன பேசுறேன்? மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்களை நோக்கி கேட்கிறேன், இந்த கேள்வி நியாயமானதா? நீங்கள் செய்வது சரியா? இப்படிதான் பேசுறேன் இல்லையா? ஏன் உங்க கருத்தியல நான் முரண்படுறேன். அப்ப மரியாதையா தானே பேசணும். நீங்க உங்க சொந்த கட்சி தொண்டர்களே மரியாதையாக பேச மாட்டீங்க, கெட்டவார்த்தை திட்டுவீங்கன்னா இது இன்னொரு ஆடியோ இருக்கு, அதையும் கேளுங்க. வரிசையா ஆடியோவா வருது, இன்னும் பல பூகம்பங்கள் வரக்கூடும். ஆனா இப்ப வரைக்கும் இதுக்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ப அடுத்த ஆடியோ கேளுங்க. கட்சி கட்டினது நானு, கத்தி கட்டி வளர்த்தது நானு. அண்ணன் பேர என்கிட்ட நீ சொல்லாத, அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல. நீ கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்கல, உனக்கு புரியும் நினைக்கிறேன். இது அண்ணன் சொல்லி நான் ஆரம்பிக்கல. இந்த அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியல. அண்ணன் ஒருவேளை மேதகுவாக இருக்கலாம் இல்லையா, அல்லது வேற யாரோ ஒருத்தரா இருக்கலாம், எனக்கு தெரியல. அண்ணன் சொல்லி நான் ஆரம்பிக்கல. அல்லது அந்த அண்ணன் வந்து இங்க இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் தமிழ் தேசிய தளத்தில் சீமானோடு நெருக்கமாக இருந்த தலைவர்களாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அடுத்த வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு எவனுக்கு என்ன கேட்க உரிமை இல்லை. அந்த எவனுங்கிறது யாரு? இந்த அண்ணன்கள் தான். எது இவர் இப்ப சொன்னார்ல அண்ணன்னு சொல்லி, அந்த தலைவர்கள் எல்லாத்தையும் தான் திட்டுறாரு. எவனும் என்னை கேள்வி கேட்க கூடாது. இது என்ன ஜனநாயகம்? யார் கேள்வி கேட்டா நான் கெட்ட வார்த்தையில திட்டுவேன். அப்படித்தான் பொட்டம்மானையே எனக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் கோபம் வரல. யாருக்கு? இந்த வெண்ணைகளுக்கு. இவர் சொன்னார்ல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வெண்ணைகள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, புலம்பெயர் தமிழர்களுக்கு. ஒரு போராளியை பார்த்து அப்படி சொன்னார். இப்ப கூட அவர் சொன்ன அவர் மீது கோபம் வராது, அவர் சொல்லிவிட்டது தவறு என்று சொல்லக்கூடிய என் மீதுதான் இவர்களுக்கு கோபம். அப்பதான் நமக்கு வருத்தமா இருக்கு. எப்ப சொன்னவர் நோக்கி உங்களுக்கு எப்பவுமே கோபம் வராதா? அப்போ உங்க எல்லாருக்கும் மேதகவின் மீது பற்று இல்லை, ஈழத்தின் மீது பற்று இல்லை, ஈழத் தமிழர்களின் மீது பற்று இல்லை, பொட்டம்மானின் மீது பற்று இல்லை, தமிழ் இனத்தின் மீது, தமிழ் நாட்டின் மீது, தமிழ் சமூகத்தின் மீது, தமிழ் மொழியின் மீது உங்களுக்கு பற்று இல்லை. உங்களுக்கு இருப்பதெல்லாம் திமுக வெறுப்பு. அந்த வெறுப்பின் காரணமாக சீமான் என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிட்டு மண்டைய மண்டைய ஆடுவோம் நீங்க சொல்றீங்க. இது என்ன தமிழ் தேசியம் இல்லையா? இது சரியான தமிழ் தேசியமா? இல்ல. இப்ப இந்த ஆடியோல அடுத்தது இதுவும் கேளுங்க. பீப், எல்லாம் பீப் சவுண்ட் தான். கேளுங்க அடுத்தது. எதுக்கு எடுத்தாலும் பெங்களூருக்காரின்னு பேசிட்டு கூட சொல்லிட்டேன். அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன். இவா யாரு? வீரலட்சுமி கொடுக்க என் தொடர்ந்தண்டே இருப்பாளாவா? 4 வரை கூட்டி வந்து சுத்தி நிக்க வச்சு பேட்டி கொடுத்துட்டு.
இது என்ன பஞ்சாயத்து உங்களுக்கே தெரியும். நான் அதை பற்றி எப்போதுமே பேசுறது இல்லை, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப பிரச்சனை அதல்ல. பிரச்சனை என்ன தெரியுமா? வீரலட்சுமி என்ற சகோதரி அவர் அந்த விவகாரத்தில் தலையிட்டார், பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அவர் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் தானே, அவர் தமிழர் தானே, தமிழச்சி தானே, பச்சை தமிழச்சி தானே. அவர் தலையிட்டது தவறுன்னு சொல்லுங்க. நீங்க ஆஃப் த ரெக்கார்ட்ல எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு கண்ணிய குறைவாக ஒரு பெண்ணை பேசுறீங்க. 4 பேரை கூட்டு வச்சுட்டு பிரஸ் மீட், நீங்களும் தான் சந்திக்கிறீங்க பிரஸ் மீட். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீங்க சீமான் ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் 10 விழுக்காடு வாக்கு வாங்கியிருப்போம், மாற்று கருத்து இல்ல. 2009 நீங்க யாரு? அன்னைக்கு எல்லாரும் இதே மாதிரி உங்களை திட்டி, நீ ஒரு ஆளா, நீ எல்லாம் என்ன 4 பேரை வச்சுட்டு பேட்டி கொடுக்குறியா, உன்னை ஊடகத்துல காட்டக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்கன்னா, ஏன் இன்க்ளூடிங் மீ, நான் வரைக்கும் பல எதிர்ப்புகளை தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுக்கு ஊடக விவாதங்களில் ஸ்பேஸ் கொடுத்தேன், இடம் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? சரி தவறு என்பதை தாண்டி உங்களுக்கு சொல்வதற்கு, ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அதற்கு இடம் மறுப்பது ஜனநாயக விரோதம் என்று நாங்க இடம் கொடுக்கிறோம். அன்னைக்கு நீங்க 4 பேரோட பேச நாங்க இடம் கொடுக்கணும் அப்படி நான் நினைக்கல. இடம் கொடுத்தோம்ல இல்லையா? என்ன அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை ஊடக விவாதங்களை பயன்படுத்திய ஒருத்தரை சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் நான் தான் பிரதான எதிரிங்கிற அளவுக்கு நீங்க திட்டும் போது என்ன புரிதலில் நீங்கள் இருக்கிறீர்கள்? இப்ப வீரலட்சுமியை திட்டுறீங்க. அப்ப வீரலட்சுமி தமிழச்சி இல்லையா? அது என்ன வார்த்தை? என் தொட தண்டி இருப்பாளா? இது எல்லாம் எவ்வளவு கேவலமான கண்ணிய குறைவான வார்த்தை. இப்படிதான் நீங்க எல்லாரும் பேசுவீங்களா? இது தொடர்ச்சியா இதை யாரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் கேள்வி கூட கேட்கறது இல்ல. அடுத்தது, நீ கட்சி பிரச்சனை மட்டும் நோட்டுப்போ. கட்சி கட்டினது நானு, கட்சி வளர்த்தது நான். அண்ணன் பேர என்கிட்ட நீ சொல்லாத, அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல. எந்த தாய் கட்சி பிரச்சனையை மட்டும் போ அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை. அப்போ ஒரு இயக்கம், ஒரு கட்சி, இந்த புதுப்பேட்டை படத்துல ஒரு சீன் எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி மைக்க பொத்திட்டு பேசுவார், கெட்ட கெட்ட வார்த்தையில அவனை திட்டுவார். பக்கத்துல ஒருத்தன் தொண்டை, அவனை எல்லா கெட்ட வார்த்தையும் திட்டுவார். ஸ்கிரீன் அப்படியே மெல்ல தூக்கும். ஸ்கிரீன் திறந்த உடனே தமிழே அமுதே உயிரே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி ஆஃப்டர் ரெக்கார்ட்ல தேனா மூணா எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு திட்டிக்கிறது. மைக்கு ஓபன் பண்ணி ஸ்கிரீன் ஓபன் பண்ண உடனே என் தாய் தமிழ் உறவுகளே, தமிழே, தங்கையே, அக்காவேன்னா என்னது? அக்கா தங்கச்சி அம்மாவெல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறதா? ரொம்ப தவறு. கருத்தியலா நீங்க முரண்படலாம், தப்பு இல்ல. கருத்தியலா நீங்க திமுக விமர்சிங்க, எல்லாரையும் விமர்சிங்க, அதிமுக விமர்சிங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இது போன்ற பேச்சுக்கள் என்பது ஏற்புடையதல்ல. ஏற்கனவே ஒரு ஆடியோ வந்துச்சு, அந்த ஆடியோவை நேற்று நீங்க கேட்டிருப்பீங்க. காளியம்மாளை சகோதரியை பிசுறு அப்படின்னு தெரியல. இப்போ யாரோ ஒரு கட்சிக்காரர் இவ்வளவு வசைபாடி இருக்கிறார் திரு சீமான். இத்தனையும் தாண்டி நாம் தமிழரில் தான் பயணிப்போம் என்று சொல்வது கவுண்டமணி காமெடி தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி, இளைஞர்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். இது மாற்று அரசியல் அல்ல, இது அருவருக்கத்தக்க அரசியல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியதற்கு காமராஜர், பெரியார், அண்ணா, கலைஞர் என்று எல்லா திராவிட இயக்க தலைவர்களும் போட்டு தந்த திட்டங்களால் இன்றைக்கு நான் இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கிறேன். யூஎஸ்ல அவ்வளவு இளைஞர்களை சந்திக்கிறேன், அவ்வளவு சகோதரர்களை சந்திக்கிறேன். ஒவ்வொருவரும் நன்றியோடு சொல்லுகிறார்கள், திராவிட இயக்கத்தால் பலன் பெற்று நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று சொல்லி. ஒரு கண்ணியமான அரசியலை கட்ட பழகணும். எது கண்ணியமான அரசியல் அப்படின்னா, இன்னொரு ஆடியோவும் வீடியோவும் இருக்கு, அதை கேளுங்க. அது எவ்வளவு கண்ணியமா இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களினுடைய ஒரு சின்ன வீடியோ, அதை நீங்க கேளுங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டீங்க, இதை கேட்டீங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்களே பாருங்க. முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களுடைய வீடியோ. உங்க அடையாளத்துக்குள்ள போய் புதஞ்சு கிடக்குறாங்க. எந்த அடையாளத்துக்குள்ளயும் போய் சிக்கி கொள்கிறார்களால் கருத்தியலை பார்க்க முடியாது, கோட்பாட்டை பார்க்க முடியாது. எனக்கு இங்க சமத்துவம் தேவை, சமத்துவம் வேணும்னா சமூக நீதி தேவை. சமூக நீதிங்கிற அளவுகோலை வச்சு பார்த்தா பெரியார் தேவை, அம்பேத்கர் தேவை. நான் சாதின்னு பார்த்தோம்னா நான் பறையர், அம்பேத்கர் பறையர் கிடையாது, நான் எப்படி அவரை ஏற்றுக்க முடியும்? நான் மொழின்னு பார்த்தா நான் தமிழர், அம்பேத்கர் தமிழர் கிடையாது, நான் எப்படி அவரை ஏற்றுக்க முடியும்? நான் பிராந்தியன்னு பார்த்தா நான் தென்னிந்தியர், அம்பேத்கர் வட இந்தியர், நான் எப்படி அவரை ஏற்றுக்க முடியும்? நான் இந்தியன் பார்த்தா கார்ல் மார்க்ஸ் இந்தியர் கிடையாது, நான் எப்படி கார்ல் மார்க்ஸ் ஏற்றுக்க முடியும்? அப்போ இந்த அடையாளங்கள் அளவுகள் கிடையாது. நான் கார்ல் மார்க்ஸ் ஏற்றுக்கிறேன்னா கார்ல் மார்க்ஸ் பேசுகிற சமத்துவ கோட்பாடு தான், சுரண்டலுக்கு எதிரான கருத்தியல் தான், ஆதிக்கத்துக்கு எதிரான கருத்தியல் தான்.
அப்போ அது வந்து ஒரு பொது உடைமை தத்துவத்தை பேசுகிற கருத்து எனக்கு வந்து உலகம் முழுவதும் பொருந்தக்கூடிய கருத்து, எனக்கும் பொருந்துகிறது. எனவே எனக்கும் தலைவர் காரல் மார்க்ஸ். அந்த காரல் மார்க்ஸை நான் வந்து கருத்தியல் சார்ந்த அளவுகோலை நான் மதிப்பீடு செய்யறதா, நாடுங்கிற அளவுகளை பார்க்குறதா, மொழிங்கிற அளவுகளை பார்க்குறதா, சாதிங்கிற அளவுகளை பார்க்குறதா, மதங்கிற அளவுகளை பார்க்குறது, இதெல்லாம் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டெம்பரரி. இது வந்து தற்காலிகமானது. இந்த இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக மேம்பட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அந்த அடையாளங்களை உதிர்த்துருவீங்க. பார்த்துட்டீங்களா அவர் எப்படி பேசுறாரு, எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் இல்லையா? எவ்வளவு கிளாரிட்டி அவர் பேச்சுல, அம்பேத்கரை பற்றி, மார்க்ஸை பற்றி, பெரியாரை பற்றி. இது அரசியல், இது தமிழ் தேசிய அரசியல். அதனால இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி, நாம் தமிழர் மீது பற்றுள்ள அல்லது திரு சீமான் அவர்கள் மீது பற்றுள்ள யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த விவகாரத்தில் நியாயமாக உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தால் அதை பதிவிடலாம், தவறில்லை. ஆனால் என்னை வசைபாடுவதால், என்னை திட்டுவதால் எந்த பலனும் இல்லை. இன்றைக்கு யாரோ ஒரு தம்பி வாங்கிய திட்டு நாளைக்கு உங்களை நோக்கி வரக்கூடும். உங்கள் தாயை நோக்கி, உங்கள் சகோதரியை நோக்கி இதுபோல் ஒருவர் பேசினால் அப்பொழுதும் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்களா என்ற கேள்வி உங்கள் மனசாட்சிக்கு விட்டு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.